5 பொருள் வாங்கிட்டு 2 பொருள் ஆட்டை போட்டான். சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. திருட சொல்றீங்களா? அச்சு திருட சொல்றீங்களா? முடியல தலைவரே, முடியல தலைவரே. இதெல்லாம் எப்படி யூஸ் பண்றேன்? ஐயோ பாவம். அதனால உங்களுக்கு வரும்போது அச்சு வந்து ட்ரை பண்றேன். என் பெத்த தாயை ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா, ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. வாங்க போலாம். வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான டேர்லாம் எனக்கு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. வாங்க போலாம். நீங்க சொன்ன மாதிரி பெரிய சூப்பர் மார்க்கெட் உள்ள பூந்தாச்சு. நான் எதுக்கு இங்கே வச்சு ஃபர்ஸ்ட் ஷாட் எடுக்கிறவங்ககிட்ட காட்டுறேன்னா, அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா அது சிசிடிவி கேமராஸ் இருக்குது. இந்த சிசிடிவி கேமராஸ் எல்லாம் தாண்டி ஆலு கலரில் ஏதாவது எண்ணி ஒளரிட்டெல்லாம் மாட்டிப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்ட்ரைட்டாக நம்மளோட வேலையை ஆரம்பிச்சோம். நீங்கள் சொன்ன நம்ம வந்து ஃபஸ்ட்டு 5 பொருள் வாங்க போகிறோம். ஸோ வாங்க போகிற அந்த 5 பொருள் என்னவென்றால், அச்சுக்கு ரொம்ப பிடிச்சா 5 பொருள் எடுத்துடலாம். அவ்வளோதான். ஏ ஹலோ, நம்மளோட பிக் ஃபேன். தேங்க்யூ ஸோ மச், ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ. கண்டிப்பாக எடுத்துக்கலாம். க்யூட் ஆகிட்டாங்க. தேங்க்யூ. எனக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கீங்க. தேங்க்யூ. பாய். தேங்க்யூ. ஐயோ ஸோ க்யூட்டுங்க. நீங்கள் எல்லோரும் இவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க. இவங்க மத்தியில் நம்ம இதை பண்ணி ஆகணுமா? பண்ணுங்க, அதுக்கு தானே வந்தீங்க. ரொம்ப பேசுவீங்க. ஸோ வாழைப்பழம் மாதிரி பேசுவேன், பட் வேலையில் கட்டுறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் காமிச்சிங்களா வீஸ், நம்மளோட சப்ஸ்கிரைபர் இங்கே இருக்காங்க. அந்த அவங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க. அவங்களோட கடையிலே வந்து இந்த வேலையை மன்னிச்சிருங்களா, இப்படி ஆகிட்டேன். ஏன்னா ஒரு 2 பொருள் தூக்கிட்டு போகிறோம், 5 பொருள் வாங்குறோம். ஓகே, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பொருள் எடுத்தோம். ஸோ செகண்ட் பொருள் நம்ம என்ன வாங்க போகிறோம்னா, அச்சுக்கு ரொம்ப 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 தேவைப்படுற ஒரு பொருள். ஏன் டிஷ்யூ எதுக்குன்னா பண்ணுற வேலைக்கு நம்ம மாட்டோம்னுங்கிறேன். மாட்டோம்னா ஒரு வேலை நம்மள மூக்கிலே 2 குத்து குத்துவோம். அதை சொன்ன உங்களுக்கு ரத்தம் வந்தால் கிடைக்க டிஷ்யூ வேணுமா இல்லையா? அதுக்காக தான் நான் சொல்லுவேன் நினைப்பீங்க. அச்சு வந்து தெளிவாக பண்ணிடுவோம் வேலையெல்லாம். இப்போ வந்து இந்த டிஷ்யூ எதுக்குன்னா நம்ம காரில் வைக்கிறதுக்கு, காரில் வைக்க டிஷ்யூ இல்லை. அப்புறம் நெக்ஸ்ட்டு பொருள் வந்து பக்கத்துலேயே இருக்காப்புல. நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த ஃபாயில் பேப்பர் தான் வாங்க போகிறோம். இந்த ஃபாயில் பேப்பர் எதுக்குன்னா மின்னிட்டில் நிறைய வாங்கி சாப்பிடுவேன். அந்த மாதிரி எந்த ஒரு பழக்கம் இருக்குது. நீங்களும் அந்த மாதிரி தான் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நம்மள ஒரே கேங்ஸ் குச்சமே இல்லை. ஸோ இதில் வந்து நம்ம சூடு பண்ணி சாப்பிட்லாம். சும்மா இதை வந்து ரேப் பண்ணிட்டு நம்ம வந்து தோசைக்கல் மேலே வச்சு நம்ம சூடு பண்ணோம்னா சும்மா செம்மையாக இருக்கும். கிறிஸ்பியாக நல்லா அவன்லாம் வச்சு சாப்பிட்றத விட டேரெக்டாக சூடு பண்ணுறத விட இது ஒரு வாட்டி ரேப் பண்ணி சாப்பிடுவாங்க. அது சும்மா செம்மையாக இருக்கும். நோட் பண்ணுங்கப்பா. பின்றாப்பா போட்டுக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் பொருள் இது எங்கே பாருங்க, டஸ்டர்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் நான் ஸ்கூலில் தான் பார்த்துருக்கேன். காலேஜஸில் சில டைமில் இருக்கும், பல டைமில் தூக்கிட்டு போயிடுவோம். களவாணி பயலுகளா இதெல்லாம் இங்கே இருக்கா? வாவ் ப்ளீஸ். இப்போ நம்ம வந்து 3 பொருள் வாங்கிட்டோம். இன்னும் 2 பொருள் நம்ம காசு கொடுத்து வாங்க போகிறோம். அது என்ன பொருள் வச்சோ நம்ம எல்லாமே குட்டிக்கிட்டே வாங்குறோம். கொஞ்சம் வாங்குறது பெருசாக தெரியிட்டோம். போய் சாப்பிட்டோம்னா ஓகே இவங்க வாங்குறாங்க அப்படின்னு நம்ம நினைப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சம் இதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறது ஏதாவது வாங்க. அரிசிலாம் இருக்குது. எது இல்லை, நான் ஒன்று யோசித்தேன். என்னன்னா கைஸ், இதை வாங்கிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க அந்த பேஸ்ட்டை மட்டும் நம்ம நைஸாக ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வந்து எடுத்து போயிட்டோம்னா இது இங்கே தானே ஃபஸ்ட்டு நீங்கள் சார் இப்பெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பிடிச்சிருவாங்க. அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாதீங்க. முன்னாடி பண்ணிட்டு இருந்தேன், பட் இப்போ விட்டேன். அந்த பழக்கம் இப்போ வந்ததில்லை. மேகி ஜாலி மேகி ஃப்ளேவர்லேயே அச்சுக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி கடையில் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருக்கீங்களா? பண்ணிங்கன்னா யாருக்காக பண்ணீங்க, எதுக்காக பண்ணீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. அப்போ ரொம்ப நேரமாக வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. என்னடா இப்போல்லாம் இப்படி ஸ்டைலாக திருட ஆரம்பிச்சிட்டிங்களா, வீடியோ வச்சுக்கிட்டே திருடுறீங்களாடா அப்படின்னு நம்மளை பிடிப்பாங்க. எவ்வளோ ரிஸ்க்கு, பட் அச்சீவ் பண்ணுறேங்க. நம்மளால முடியும். 1 2 3 இன்னும் 2 பொருள் ஃபஸ்ட்டு வாங்கணும் வச்சுக்கோங்க. ஐ காட் ஐடியா கைஸ், எனக்கு ஒரு பக்காவான பிளான் இருக்குது. நான் என்னென்னு முடிச்சுட்டு மட்டும் சொல்கிறேன். ஃபஸ்ட் நம்ம வந்து இன்னும் ஒரு 3 பொருள் வாங்கிட்டோம். 2 பொருள் மட்டும் ஃபஸ்ட்டு வாங்கி உள்ளே போட்டுட்டு காட்டில் போட்டுட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா என்ற ஒரு செம்ம ஐடியா இருக்குது. ஒரு ப்ராடக்ட்டை நான் வந்து ஈஸியாக வேலை எடுத்துக்கிறேன். இன்னொரு ப்ராடக்ட் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறேன். அதுவும் அச்சு வரும். இதுவே வந்துச்சு. என்னது டைரி மில்கில் புதுசாக ஒரு ஃப்ளேவர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா? அதுவும் அச்சுக்கு ரொம்ப பிடிச்ச இதுதான். அச்சுக்கு ரொம்ப பிடிச்ச சாக்லேட் ஃப்ளேவர் டைரி மில்க் வந்து அச்சுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஃப்ரூட் நட்டு ரொம்ப பிடிக்கும், இது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ரீசெண்டாக வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு செல்லமாக பாசமாக வாங்கி கொடுத்தாங்க. அது சாப்பிட்டதுலேருந்து நான் அதிலே அடிக்ட் ஆகிட்டேன். அதுதான் இப்போ ரீசெண்ட் டேஸில் சாப்பிட்ருக்கேன். இது வந்து நம்ம ஐஸ்கிரீம்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். காசு கொடுத்து இன்னும் ஏதாவது ஒன்று கொஞ்சம் பெருசாக ப்ரெட்டு ஐஸ். ஆக்சுவலாக இங்கே ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா வீடியோ ஷார்ட் ஆகும். மேட்ரு அடிக்க தெரியும். நோ ப்ராப்ளம், பார்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த பக்கம் போய்ட்டு ப்ரெட்டை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா இங்கே தான் இருக்குது ப்ரெட்டு. 1 2 3 4 5 ஏகை. ஸோ வெற்றிகரமாக நம்ம வந்து 5 ப்ராடக்ட் காட்டில் போட்டாச்சு. இது எல்லாத்தையும் நம்ம வந்து வாங்குவோம். அண்ட் ஆக்சுவலி வந்து இன்னும் 2 மட்டும் சொல்லலாம். அதை நான் சொல்கிறேன். இன்ஸ்டாகிராம் இதுக்கப்புறம் தான் எனக்கு செம்ம பயமாக இருக்குது, செம்ம அல்லா இருக்குது. கைஸ் ஆக்சுவலி வந்து 5 பொருள் ஆல்ரெடி வாங்கிட்டேன். இப்போ 2 பொருள் நம்ம வந்து தூக்க போகிறோம். தூக்குறது தானே கஷ்டம்.
என்னமோ பாடுறான்டா. என்னடா சொல்ற? சரி ஒரு டென்ஷன் ஆகணும். இந்த தண்ணி பாட்டில் தான் அச்சு வந்து தூக்க போகிறேன். எப்படி அச்சு தூக்குங்க அப்படி கேட்டிங்கன்னா, நான் வந்து அப்படியே ரொம்ப கேஷுவலாக போகும்போது அப்படியே குடிச்சிட்டே போயிடலான்னு இருக்கேன். தண்ணின்றதுனால பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஒன்றா என்னோட நினைப்பு. பட் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகணும்னு எனக்கு தெரியல. நான் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அச்சீவ் பண்ணதில்லை. தரலையே. இன்னொன்று பெரிய பெரிய ஐட்டமாக இருக்குது. எதுவுமே குட்டியால் குட்டியா எப்படி என்ன கலர் வாங்கலாம்? எல்லா கேமராவும் என்னையே தான் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ஆயிடுச்சு. தொட்டால் தூக்கிடுவேன். எப்படி தூக்க போகிறேன்னு தெரியல. கைஸ், நம்ம காரில் யூஸ் பண்ணுற ஏர் ஃப்ரெஷர் வந்து ஆல்மோஸ்ட் முடிய போகுது. அண்ட் இதுதான் நான் இப்போ யூஸ் பண்ணுறது. இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஒரு வேளை நீங்கள் இதை வாங்குற மாதிரி ஐடியா இருந்தீங்கன்னா சத்தியமாக வாங்காதீங்க. ஸ்மெல்லே வர மாட்டேங்குது. இதோட ஒரு ப்ராடக்ட் வந்து நான் டேமேஜே பண்ண முடியாது. ஆனால் ஒன்று சூப்பராக இருக்குது. அது ஏதோ இவன் தான். ஆனால் இது பிளாக் கலரில் இருக்கும். ஆமாம், இதுதான் அந்த ஜீம் தமாக்கு தான். பிளாக்கு தான் வேணும். ஏன்னா பிளாக் தான் அச்சு யூஸ் பண்ணால் அச்சுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட்டு மேட்ரு என்னென்னா, கேமராவுக்கு தெரியாமல் நம்ம ஒரு இடத்துல போய் இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டில் கூட இவ்வளோ கேமரா இருக்காது போல் எல்லா பக்கமும் இருக்குது. அதான் பின்னாடி இருக்குது, எனக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்குது, இந்த க்ராஸில் ஒன்று இருக்குது, ஐயோ நமக்கு மேலே ஒன்று இருக்குது. தரமாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. செம்ம டாஸ்க்கு. இதையும் தாங்க அச்சு தூக்க போகிறேன். ஐடியாவே சுத்தமாக இல்லை. ஒன்று பண்ணலாமா, இதை ஒழிச்சு வைக்கிற மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை தேடலாமா? ஆனால் அது எப்படி திருப்பி சீல் பண்ணுறது? எதை ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் ஆகிடும்ல. லூஸில் அரிசி வாங்கியா? லூஸில் அரிசிலாம் எங்கள் விற்க மாதிரி தெரியல. ஹாய், இங்கே அரிசி இருக்கா லூஸில்? அரிசி கிடையாது. கேமராமேன் அருமையான ஒரு ஐடியா சொன்னார். என்னென்னா வந்து அரிசியை வாங்கிட்டு அரிசிக்குள்ள ஒழிச்சு செம்ம பிளான். பட் பண்ண முடியாது. பிகாஸ் நான் வந்து சின்ன ஒரு சேஞ்ச் பண்ண போகிறேன். என்னென்னா இது வாங்கிட்டு இது வந்து ஏதாவது ஒரு பொருளை நான் வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். எதை ரிமூவ் பண்ண போகிறோன்னு நான் இன்னும் டிசைட் பண்ணல. ஏதாவது ஏன்னா நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, இது வாங்கிட்டு இது வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே தான் நம்ம வந்து இந்த ப்ராடக்ட் வைக்கிறோம். இந்த ப்ராடக்ட் வந்து இப்படி வச்சிட்டோம்னா எதாவது வெளில தெரியாது. இதில் வந்து எனக்கு ஒரு டவுட் ஒன்று இருக்குது. இதை ஸ்கேன் பண்ணுவாங்கள்ல, இதை ஸ்கேன் பண்ணும்போது இதுவும் டீப் ஆகுமான்னு தெரியல. நம்ம தப்பிச்சிரும். நீ மட்டும் நைஸா தனியா நிக்கிற, என் கூட பயமா இருக்குடா. நல்லா வேலையை ஓகே. நான் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த வேலையை ஃபஸ்ட்டு முடிக்கிறேன். நிற்கிறதுலாம் ஓகே தான். நீ எப்படி இது எடுத்துட்டு இங்க இருந்து முழுசா போயிடுவியா? பயமா இருக்குடா. இதெல்லாம் பண்ணுனா வேற ஏதாவது இருந்தால் பண்ணலாம். இதெல்லாம் சரி ஓகே. நம்ம அப்படியே ஒரு பை வாக்லேயே பண்ணலாம் விஷயம். இது வந்து எனக்கு பார்த்துக்கலாம். ஐயோ ஆமாவா கொஞ்ச விஷயம் வந்து வெற்றிகரமாக இது மேலே இருக்க டேப்பை ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம இது உள்ளே வைக்க போகிறோம். இது உள்ளே வைக்கிறதே வந்து எனக்கு ஒரு பெரிய மயமாகவே இருக்குது. இப்படி போகிறீங்க அப்படி போகிறீங்க. குட்டி போட்ட பூனைக்குட்டி மாதிரி சுற்றிட்டு இருக்கீங்க தவிர வேலையில் ஒன்றும் காணும். பயமாக இருக்குடா எனக்கு. பேச அது உள்ளே போய்ட்டு வச்சுட்டு வந்துட்டா. சாரி பேச. மூடி தர சொன்னீங்க. ஒரு ப்ராடக்ட்டை பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் ஆக்கியிருக்கோம். ஓகே கைஸ், நான் ஒரு ப்ராடக்ட் வந்து இதுக்குள்ளே வச்சுட்டேன். இன்னொரு ப்ராடக்ட் வந்து இதை வந்து நம்ம அப்படியே குடிச்சிட்டே வெளில போயிடலாம். பட் பிடிச்சாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸ்ட்ரைட்டாக பில்லிங் போயிடலாம். நீங்கள் சொன்ன மாதிரி 2 ப்ராடக்ட்டு நான் வந்து அப்படியே தூக்கிட்டு வரப்போகிறது வந்து ஒன்று கேஷுவலாக, இதுதான் அந்த கேஷுவல். இன்னொன்று வந்து நான் இதுக்குள்ளே வச்சுருக்கேன். கடவுளே பீப் படித்து மாட்டி விடுவாமல் இருந்தால் சரி தான். இதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக வெளில வந்துட்டு விட்டுறோம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஸ்வீட். தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ அண்ணா. தேங்க்யூ அண்ணா. கொஞ்சம் கூட குடிச்சவே இல்லை உங்களுக்கு. கன்னிகா ஸ்டோரில் கிடைக்கும், காக்கில் வாங்கிக்க. ஆமாங்க சார், ஆக்சுவலாக எனக்கு நடக்கும். நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே எப்படியும் தூக்கிட்டு வந்துட்டேன். ஐயோ கைஸ், காணோம். இதுக்குள்ள நான் வச்சனாலே வேலை பதினத்தில் மாற்றிட்ட போத்திக்கிட்டு அவ்வளோ தலை. ஏ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபஸ்ட்டு டைம் திருடி இருக்கோம். அச்சோ, ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி வேலைலாம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா பண்ண எனக்குமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக நான் ரொம்ப பதட்டப்படுற ஒரு பொண்ணு தான். இந்த மாதிரி வேலைலாம் வந்து அவ்வளோ ஈஸியாக நமக்கு வராது. இன்னும் ஜாலியாக இந்த மாதிரி டேரிங்காக பண்ணாலும் திருடுறதுலாம் வந்து ரொம்ப பயம் தான். அதையும் தாண்டி நம்ம வந்து இவ்வளோ பெரிய ஒரு மாட்டுக்குள்ளே போய் பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படின்றது வந்து யோசிக்கும்போது சீரியஸாக எடுக்கலாம் வந்து அல்ல. அண்ட் இன்னொரு விஷயம், இதில் வந்து எனக்கு ஹாப்பியானு கேட்டால், நான் இதை முடிச்சுட்டேன்ற ஹாப்பி. ஆனால் வந்து இதை எடுத்துகிட்டு வந்ததுக்கு எனக்கு ஹாப்பி இல்லை. வந்து காசு கொடுக்காம நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு
யோசிக்கும் போது எனக்கு ஹாப்பியாக இல்லை. இவங்களும் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து தானே வந்திருப்பாங்க. கண்டிப்பாக நம்மள மாதிரி தான் இவங்களும் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்துருக்கலாம். மேபி இவங்க பணக்காரங்களா கோடீஸ்வரங்களா இருந்திருந்தா கூட அவங்களோட தாத்தாவோ மேபி அவங்க ஸ்க்ராட்ச்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்படி தான் இது வந்து கண்டிப்பாக இவ்வளோ பெருசாக இருக்கணும். இவ்வளோ பெரிய டிமார்ட்லேருந்து ஒரு சின்ன பொருள் தூக்கிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு அது ஒரு லாஸ். என்னோட மனசாட்சி அதுக்கு இடம் கொடுக்காது அப்படின்ற ஒரே காரணம். அது எதனால நான் சொல்கிறேன், என்ன ரீசன் அப்படின்னா ஸ்க்ராட்ச்லேருந்து தான் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். இல்லை எதுவாக இருந்தாலுமே நம்மளோட அப்பாவோ இல்லை தாத்தாவோ நிறைய சொத்துலாம் சேர்த்து வச்சு பணக்காரங்க அந்த மாதிரிலாம் கேட்டிங்கன்னா அப்பெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்மளா ஆரம்பித்து நம்மளா ஜீரோலேருந்து பண்ணுறது. அண்ட் அதுதான் அச்சுக்கோ ரொம்ப பிடிக்கும். என்னோட அப்பா இப்படி அப்பா அப்படி அவங்களோடலேருந்து நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு எதுவாக இருந்தாலும் நான் ஸ்டார்ட் பண்ணதாக தான் இருக்கணும். அது அப்படி இருக்கிறவங்க தான் எனக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் மேபி இவங்களும் அதை ஆரம்பிச்சிருப்பாங்க. இது வந்து கண்டிப்பாக ஸ்க்ராட்ச்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும். எனக்கு தெரியல, இது ஒரு ஹிஸ்ட்ரிலாம் எனக்கு தெரியாது. பட் கண்டிப்பாக இவங்களனாலும் இவங்களோட அப்பாவோ இல்லை தாத்தாவோ இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணி அச்சு வந்து இப்போ ஒரு வேலை பண்ண போகிறேன். அது வந்து எவ்வளோ பேடாக வேணால் போய் முடிக்கலாம், என்ன வேணால் நடக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான டேர்லாம் அச்சுக்குமார் இருக்காங்க. இதே மாதிரி சூப்பரான டேர்லாம் அச்சுக்குமார் இருக்காங்க. கமெண்ட் பண்ணாதீங்க, அது நல்லா தான் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான வீடியோ நாளைக்கு, இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நாளைக்கு வாய்ப்பே இல்லை. அது கொஞ்சம் பெட்டரா. இன்னொரு வீடியோவில் உங்க எல்லாரையும் வந்து நாளைக்கு மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டாடா ஃப்ரம் டாடா பை. ஸ்ட்ரைட்டாக இதை கொண்டு போய் அவங்ககிட்ட உண்மையை ஒத்துக்கிட்டு இந்த மாதிரி அதனால் அந்த மாதிரி நீங்கள் காசே வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்ல போகிறேன். இது இப்படியே ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம், இது இப்படியே முடிச்சிடலாம். பட் எனக்கு முடியாது. ஆப்வியஸாக நைட் நான் தூங்கணும் இல்லையா. அப்புறம் அச்சு ஒரே ஒரு ப்ராடக்ட் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களை 2 ப்ராடக்ட் தானே நாங்கள் தூக்க சொன்னோம் அப்படி சொல்லுவீங்க. கரெக்டாக சொன்னீங்க. 2 ப்ராடக்ட் தூக்க சொன்னீங்க. ஆனால் நான் வந்து ஒரு ப்ராடக்ட் தான் வந்து தூக்க முடிஞ்சது. இன்னொரு ப்ராடக்ட் தான் நான் ஆல்ரெடி உள்ளே சொல்லியிருப்பேன். ரொம்ப ஜாலியாக ரொம்ப கேஷுவலாக அப்படியே நான் வந்து பிடிச்சிட்டு அப்படியே வந்துடுவேன் அப்படின்னு ரொம்ப சில்லாக வந்துடும் அப்படிலாம் சொல்லியிருப்பேன். மேடம் இதுவும் பில் பண்ணணும் தானே அப்படின்னு தான் கேட்டாங்க. ஆமாங்கன்னு சொல்லிட்டு நானே வந்து ரீசெண்டாக அவங்களோட கையில் ஊற்றுறேன். வந்து பில்லே பண்ணிவிடுங்க ஜி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் 2 பொருள் தூக்க சொன்னீங்க. அச்சுவால முடிஞ்சது ஒன்றே ஒன்று தான். அது வந்து சிறப்பாக பண்ணிட்டேன். டோட்டலாக எத்தனை ப்ராடக்ட் வாங்க சொன்னீங்கன்னா 5 ப்ராடக்ட் தான் வாங்க சொன்னீங்க. பட் அச்சு வந்து 7 ப்ராடக்ட் வாங்கிட்டேன். அதுக்கும் ஒரு மன்னிச்சு ஏன் 7 ப்ராடக்ட் வாங்கினா அப்படின்ற ரீசனை நான் சொல்லிடுறேன். அந்த இன்னொன்று எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட் என்னதுன்னா அதோ இதுதான். இது வந்து எனக்கு பார்க்கும்போதே ரொம்ப சாப்பிடணும்னு டெம்ப்ட் ஆயிடுச்சு. என்னால் வந்து இதையும் சேர்த்து அது கூட போட்டேன். அப்புறம் 7வது ஐட்டம் என்னன்னா அதுதான் இந்த கென்னில். இது வந்து நான் தூக்கிலான்னு நினச்சி ஒரு பிளான் போட்டால் கடவுளாக பார்த்து வேறு பிளான் போடுறது. நான் என்ன பண்ணுறது கைஸ். இதில் வந்து நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஆல்ரெடி பில்லாக இருக்கவே இருக்காது. ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. அச்சு போயிட்டு இது பில் ஆகலை, இதோட பேமெண்ட்டை நான் போட்டுறேன்னு சொல்ல போகிறேன். இது வந்து நம்ம பில்லே பண்ணல. பில் பண்ணிடலாமா? இதை நான் தூக்கிட்டு போயிட்டேன். ஆக்சுவலாக அது பண்ணக்கூடாதுல, தப்பில்லை. எனக்கு மனசாட்சி இடம் கொடுக்கலாம். அதான் பாய் கைஸ், நான் உண்மையாக ஒத்துக்கிட்டேன். அப்படியே அவங்ககிட்ட இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நான் வந்து செகண்ட் பில் வாங்கிட்டேன். நான் வாங்கிட்டு வந்த பில்லு அந்த அக்காவே ஷாக் ஆகுறாங்க. என்னது இதுக்கு பில்லே போடலையா, என்னடா சொல்ற அப்படின்ற மாதிரி ஒரு பார்க்க பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் பாவங்கள, அவங்களும் ஒரு குழப்பத்திலே இருப்பாங்க. நம்ம ஒழுங்கான வேலை செய்கிறோம், எப்படி இது மிஸ் ஆச்சுன்னு. ஸோ அவங்ககிட்ட நானே உண்மையாக ஒத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஐட்டம் திரும்ப